நாசரேத் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிய நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். பெண்கள் சுய பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சியை மேற்கொண்ட நாசரேத் அகாடமி பள்ளி மாணவிகள். நாசரேத் பள்ளிகளில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ட்ரீம் கலாம் நிறுவனத்தின் மூலம் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுகள். நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை செயல்பாடுகள். ஸ்பெல்லிங் பி தேர்தல் முதன்மை பெற்ற நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். இனி விரிவான செய்திகளை காணலாம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிய நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் கடந்த 8/12/2025 அன்று காலை இறை வழிபாடு கூடுகையை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் நிகழ்வு வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி பாடகர் குழுவினரின் பாடலுடன் தொடங்கிய நிகழ்வானது மழலையர்களின் நடனம், கிறிஸ்துமஸ் சிறப்பு சொற்பொழிவு, கிறிஸ்து பிறப்பு குடில் நாடகம், பிறப்பு பற்றிய சிறப்பு பாடல்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என அனைத்து நிகழ்வுகளுமே கிறிஸ்து பிறப்பை மையப்படுத்தி அமைந்திருந்தது. சிறப்பு செய்தியாக எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வேத வசனங்களை ஆதாரமாக கொண்டு கிறிஸ்துவின் மகிமையையும் அவர் இவ்வுலகத்திற்கு வந்ததின் நோக்கத்தையும் எளிய நடையில் ரத்தின சுருக்கமாக எடுத்துரைத்தார். இறுதியாக கிறிஸ்துமஸ் தாத்தாவின் நடனம் மற்றும் இனிப்பு வழங்குதல் நிகழ்வுடன் நாட்டுப்பண் இசைக்க விழா இனிதை நிறைவு பெற்றது. பெண்கள் சுய பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சியை மேற்கொண்ட நாசரேத் அகாடமி பள்ளி மாணவிகள். நாசரேத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு கடந்த 8/12/2025 அன்று STGயின் 5வது இலக்கின் கீழ் பெண்கள் சுய பாதுகாப்பு விழிப்புணர்வு பயிற்சி ஆவடி காமராச நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்று சர்வைவல் டிஃபென்ஸின் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் திரு மிதுன் மைலேஷ் அவர்களும், சீஃப் ட்ரைனிங் ஆபீசர் செல்வி ஸ்ரீமதி அவர்களும், சீனியர் ட்ரெய்னர் திரு கார்த்திகேயன் அவர்களும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருந்தனர். விழாவானது ஜபத்துடன் தொடங்க பயிற்சியாளர்கள் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சுய பாதுகாப்பு நுட்பங்கள், விழிப்புணர்வு, உடல் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்க்க மாணவர்களுக்கு எளிமையாகவும் பயனுள்ள வகையில் விளக்கி கூறினர். விழாவின் இறுதியில் பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். இத்தகைய பயிற்சி மாணவிகளின் பாதுகாப்பு, ஆற்றல், தன்னம்பிக்கை ஆகியவற்றை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்தது. நாசரேத் பள்ளிகளில் பெற்றோர்களுக்கு நடைபெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். ஆவடி காமராச நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொன்விழாவை முன்னிட்டு பெற்றோர்களுக்கு ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் போட்டி மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் தங்கள் தனித்திறமைகளால் பல்வேறு விதமாக பயனளிக்கும் பொருட்களை செய்தமை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பொம்மைகள், அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், நடமாடும் நவீன மங்கையர் என எண்ணிலடங்கா பொருட்களை செய்தனர். போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களும் மரக்கன்றுகளை கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். பெற்றோர்களை கௌரவிக்கும் விதமாக நடத்தப்பட்ட இப்போட்டியின் தனித்தன்மையை கண்டு ஆவடி மாநகர மக்கள் பள்ளியின் வளர்ச்சி பணியில் பெற்றோர்களையும் உள்ளடக்கி செல்லும் பள்ளியின் நிர்வாகத்தை மனமாற பாராட்டி மகிழ்ந்தது. நமது நாசரேத் கல்வி குழுமத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை சிறப்பிக்கும் விதமாக கடந்த 6/12/2025 அன்று நமது நாசரேத் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கான விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது. தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெவகுமார் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களையும் வரவேற்று இவ்விழாவினை துவக்கி வைத்தார். இதில் கவிதை போட்டி, கோல போட்டி, பேச்சு போட்டி போன்ற பலதரப்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் இப்போட்டிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களும் தங்கள் வயதை மறந்து குழந்தைகளைப் போல மாறி வெவ்வேறு போட்டிகளில் மிகவும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பங்கு பெற்றனர். தங்கள் பெற்றோர்களின் இத்தகைய பங்களிப்பை பிள்ளைகள் கண்டு வியந்தனர். விழாவின் நிறைவாக அனைத்து பெற்றோர்களுக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள்
தென்னிந்திய அளவிலான கராத்தே கட்டா போட்டியில் கலந்து கொண்டனர். அயம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவலி பேலஸில் நடைபெற்ற இப்போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் எம் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் சாதனா ஸ்ரீ 13 வயதுக்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் கலந்து கொண்டு முதல் பரிசையும், 6ஆம் வகுப்பில் பயிலும் ஷெராஃபினா 12 வயதுக்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் கலந்து கொண்டு முதல் பரிசையும், 3ஆம் வகுப்பில் பயிலும் பிரதீக்ஷா, மதுமிதா, கிறிசல்டா போன்ற மாணவர்கள் 8 வயதிற்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் 2வது பரிசையும், 4ஆம் வகுப்பில் பயிலும் நிதின் மற்றும் ஸ்ரவந்திகா போன்றோர் 10 வயதிற்குட்பட்ட ஒற்றையர்கள் பிரிவில் கலந்து கொண்டு 3வது பரிசையும் வென்றனர். இவர்களை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் 7ஆம் வகுப்பில் பயிலும் தீபங்கர் கலந்து கொண்டு முதல் பரிசை வென்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் எம் பள்ளி மாணவர்களை பயிற்றுவித்த மாஸ்டர் சீனிவாசன் மற்றும் மாஸ்டர் சந்திர சுரேஸ்வரன் அவர்களுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களையும் பரிசு கோப்பைகளையும் கொடுத்து ஊக்கப்படுத்தினார். ட்ரீம் கலாம் நிறுவனத்தின் மூலம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசுகள். இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாமின் கொள்கைகளை மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ட்ரீம் கலாம் நிறுவனத்தின் சார்பில் ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. நடந்து முடிந்த ஓவிய போட்டி மற்றும் மறுசுழற்சி காகித தாள்களை கொண்டு வந்த மாணவ மாணவியர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு பரிசளிப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ட்ரீம் கலாமின் நிறுவனர் மிஸ்டர் சங்கர் மற்றும் டீம் கோஆர்டினேட்டர்ஸ் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். சிறப்பு விருந்தினர் மற்றும் குழுவை சார்ந்தவர்களுக்கும் பள்ளியின் முதல்வர் பொன்னாடை போர்த்தி சிறப்பு பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மறுசுழற்சியில் மாணவர்களின் பங்களிப்பை பாராட்டும் வகையில் பள்ளிக்கு டிராபி வழங்கப்பட்டதோடு உடற்கல்வி ஆசிரியை திருமதி வசந்தவள்ளிக்கு பெஸ்ட் கிரீன் சப்போர்ட்டர் அவார்டு வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. விழாவின் நிறைவாக மாணவர்களின் வளர்ச்சியே சமுதாயத்தின் வளர்ச்சி என்று மாணவர்களை ஊக்கப்படுத்தி எம் பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் கலாமின் சிந்தனைகளை மாணவர்களிடம் விதைத்தார். நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வகுப்பறை செயல்பாடுகள். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 20/11/2025 அன்று வகுப்பறை செயல்முறை சிறப்பாக நடைபெற்றது. LKG மழலையர்கள் தங்கள் வகுப்பறையில் வண்ணங்களின் வகைகளை செயல்முறை மூலம் 2 வண்ணங்களை இணைத்து புதிய வண்ணங்களை உருவாக்கும் முறையை பார்த்து மாணவர்கள் மகிழ்ந்தனர். இதன் மூலம் மாணவர்கள் பல்வேறு வகையான வண்ணங்களை அறிந்து கொண்டனர். இன்றைய காலத்தில் மாணவர்கள் வகுப்பறை சவால்களை மேற்கொள்ள இத்தகைய செயல்முறை கற்றல் மிகவும் பயனுள்ள வகையில் அமைகிறது. மேலும் பல செயல்முறைகளை கற்க பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கல மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் மாணவர்களை ஊக்குவித்தனர். ஸ்பெல்லிங் பி தேர்தல் முதன்மை பெற்ற நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 8/12/2025 அன்று காலை 9 மணியளவில் VK எஜுகேஷனல் சொல்யூஷன் சார்பாக திரு ரூபஸ் மற்றும் திரு வீர் ராகவன் அவர்கள் தலைமையில் மாவட்ட அளவிலான ஸ்பெல்லிங் பி தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வில் 84 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடந்த மாதம் பள்ளி அளவில் நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி தேர்வில் கலந்து கொண்ட 125 மாணவர்களில் 1ஆம் பிரிவில் 2ஆம் வகுப்பை சேர்ந்த ரக்ஷிதா ஸ்ரீ, வர்ஷன் மற்றும் பேசில் சாமுவேல் போன்ற மாணவர்களும், 2ஆம் பிரிவில் 3 மற்றும் 4ஆம் வகுப்பை சேர்ந்த ஜஷ்வந்த், தன்யஷமந்தா, தன்ஷிகா மற்றும் ஐரிஷ் போன்ற மாணவர்களும், 3ஆம் பிரிவில் 5ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ் ஜோஷ்னி, ஜி பாவேஷ் மற்றும் ஆர் நிதிஷ் போன்ற மாணவர்களும், 4ஆம் பிரிவில் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பை சேர்ந்த எஸ் கமலேஸ்வர், மோனிஷ் போன்ற மாணவர்களும், 5ஆம் பிரிவில் 9ஆம் வகுப்பை சேர்ந்த ரிஷிவர்த்தினி, ஷமிதா மற்றும் கெரோலினா ஆஷ்லின் போன்ற மாணவர்களும் முதல் 3 இடங்களை பிடித்து பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றனர். பள்ளி அளவில் நடைபெற்ற ஸ்பெல்லிங் பி தேர்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.